ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபேமிலியோட எல்லாமே ஊருக்கு கிளம்புறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி தோட்டத்த ஒரு சின்னதா ஒரு விசிட் பண்ணிட்டு, அப்படியே வெண்டைக்காய் இருக்கிறதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிரலான்ட்டுங்க. அப்படியே விட்டுட்டு போனாலும் வெண்டைக்காய்லாம் முத்தி போயிருங்க. ஸோ, அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிரலான்ட்டுங்க. நான் குட்டி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண செடினா, அது வெண்டைக்காய் செடி தாங்க. வச்சதுலேருந்து ஒரு 30 நாள்லயே சூப்பரான குரோத்துங்க. காயுமே நல்லா பிடிச்சதுங்க. வச்சதுலேருந்து இப்ப நல்லா வளர்ந்து ஒரு 1 1/2 கிலோ பக்கமாவும் நானும் அறுவடை பண்ணிட்டேங்க. நல்லா பச்சை பசேல்ன்னு நீளமா சூப்பரா வந்திருக்குங்க. என்னதான் இயற்கை உரம் குடுத்து செடிய காப்பாத்தி வச்சாலும், இந்த எறும்ப மட்டும் கட்டுப்படுத்தவே முடியலங்க. எப்பனாச்சும் எறும்பு வந்து இந்த மாவு பூச்சிய கொண்டுட்டு வந்து விட்டுருதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, 1, 2 வெண்டைக்காவுல எறும்பெல்லாம் ஃபுல்லா ஓட்ட போட்டு ஒரே எறும்புங்க. பறிக்க முடியல. கையெல்லாம் கடிக்கிதுங்க. வெண்டைக்காய் செடி பக்கத்துல போனாவே, அந்த செடியில இருக்கிற சொனப்பே வந்து ஸ்கின்ல பட்டா அரிக்குங்க. பத்தாததுக்கு எறும்பு வேறங்களா, நல்லா கடிச்சு விட்டுருச்சுங்க. ஸ்கின்னெல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால தாங்க சரி கிளம்பிட்டு நம்ம வந்து பறிக்க வேணாம். கிளம்புறதுக்கு முன்னாடியே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பரவாயில்லங்க. வெண்டைக்காய் செடி நம்ம எதிர்பார்த்தத விடவே சூப்பரா வளர்ந்துருக்குங்க. நம்ம வீட்டு தேவைக்கு தாராளமா போதுங்க. என்னோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய்னா ரொம்ப விருப்பங்க. அவளும் இந்த சைடு வந்தான்னா, சின்ன சின்ன வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா பறிச்சு தர சொல்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப விருப்பமா சாப்பிடுவா. வெண்டைக்காய் நம்ம சூப்பரா அறுவடை பண்ணியாச்சுங்க. சரி எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிளம்புறது தாங்க. கிளம்பிட்டு இன்னும் கொஞ்சம் அறுவடை இருக்குங்க. கொய்யாக்காய்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலான்ட்டுங்க. ஊருக்கு வரும்போது திருநீற்று பச்சை இலையும் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. சரி அதையும் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலான்ட்டுங்க. இந்த இலை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வாசங்க. செடி பக்கத்தில போனாவே ரொம்ப வாசமா இருக்கும். என் பொண்ணு கூட அடிக்கடி பறிச்சு வாஷ் பண்ணி சாப்பிட்டுக்குவா. இந்த செடியிலேருந்து வர விதை தாங்க சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க. அந்த சம்மர் டேஸ்லலாம் அந்த விதைய ஊற வச்சு, இந்த லெமன் ஜூஸு, நன்னாரி சர்பத்து இதுலலாம் போட்டு குடிச்சோம்னா, ஹெல்த்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அ உடம்பும் ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நானுமே லாஸ்ட் இயர் நெறையா செடி இருந்துச்சுங்க. அதில இருக்கிற சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. வாங்க அப்படியே கொய்யாக்காய் கொஞ்சம் இருக்கு. அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு காலத்தில கிளி, அணிலு, குருவி எல்லாமே மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நாங்களும் போறப்பயும், வரப்பயும் பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 1, 2 தாங்க இருக்கு அங்கங்க. எல்லாம் சீசன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சரி இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு அப்படியே வந்து வெட்டி விட்டுறலாம். அதான் மறுபடியும் நல்லா காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறிச்சு எடுத்துட்டு போகலான்ட்டு பறிச்சாச்சுங்க. மேலே இருக்கிறதெல்லாம் கிளி அணிலெல்லாம் சாப்பிட்டும், கீழே இருக்கிறதெல்லாம் நாம சாப்பிட்டுக்கலான்ட்டு டீல் போட்டு சாப்பிட்ட காலம்லாம் போய் இப்போ 1, 2 தாங்க இருக்கு. கிளி பண்ண வேலை பார்த்தீங்களா, எப்போதும் மேலே இருக்கிற பழத்த மட்டும் சாப்பிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலே பழம் இல்லாதனால கீழால இருக்கிற காயையும் இப்போல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்ருதுங்க. இப்போலாம் ஆளுங்க நின்னா கூட பயம் இல்லைங்க. வந்து அது பேசாம கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு போயிருதுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட வந்து கவர்லாம் கட்டி விடுங்க, வந்து கடிக்காது அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. கிளி வந்து சாப்பிட்டா கூட அத ரசிக்க தாங்க செய்றேன். அத விரட்டுறதுக்கு கூட மனசு இல்லங்க. அவங்கலாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா போதுன்னு விட்டுறதுங்க.
நானும் எல்லாமே அறுவடை பண்ணி வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சுங்க. தண்டவாளத்துக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தோட்டமாக வச்சுருந்தாங்க. தென்னந்தோப்புக்கு நடுவில் எல்லாம் வச்சுருப்பாங்க போலங்க. இங்கே அடிக்கடி இந்த முருங்கைக்காலாம் அங்கே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நாங்களும் பேசிகிட்டே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயினுமே வந்துருச்சுங்க. ட்ரெயின் ஏறியாச்சுங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அதுக்கும் நம்ம ஜன்னலோர சீட்டே கிடச்சிருச்சுங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாங்க. பாதி தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே திராட்சை தோட்டம் தாங்க. போன டைம் வரும்போது கல்தூண் நட்டு பந்தல் போட்டிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா திராட்சை ஃபுல்லாக நல்லா படர்ந்து வளர்ந்துருக்குங்க திராட்சை கொடி. கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்கு போய் விசிட் பண்ணி பார்க்கணுங்க. நானும் வரப்பெல்லாம் ஆசையாக இருக்குங்க, ஒரு நாள்னாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் போகணுங்க. ஊருக்கு போயிட்டுங்க அடுத்த நாள் காலையில் ஃபேமிலியோட எல்லாம் கிளம்பி நேரமாகவே வந்தாச்சுங்க. இங்கே நம்ம வந்திருக்க கோயில் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கிற பாண்டி கோயில் தாங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நீங்கள் இந்த கோயிலுக்கெலாம் வந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போனப்போ ரொம்ப கும்பல் அதிகமாக இருந்துச்சுங்க. லைனில் ரொம்ப நேரமாக நின்று சாமி கும்பிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்களாட்டுக்குங்க. சாமி பூஜை நடந்துக்கிட்டே இருக்குங்க. சாமியை பார்க்குறதுக்கு இந்த ஐயனார் கோயிலில் இருக்கிற சிலை மாதிரி அவ்வளோ கம்பீரமாக இருந்ததுங்க. நானுமே நல்லா சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணியாச்சுங்க. சாமிக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடியெல்லாம் தொட்டில்லாம் கட்டியிருப்பாங்க போலங்க. வேண்டுதல்லாம் வச்சு தொட்டில் கட்டுவாங்களா, அது மாதிரி நிறையா கட்டியிருந்தாங்க. அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சுருட்டு அந்த இது மாதிரி சாமிக்கெலாம் வச்சு விளக்கு போட்டிருந்தாங்கங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையில் குட்டி பாண்டி முனீஸ்வரர் இருக்க மாதிரி சிலைலாம் இருந்துச்சுங்க. எல்லாமே பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஊருக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறையா ஒடிச்சிட்டு வந்துட்டேங்க. அங்கே கருவேப்பிலை மரம் இருக்குங்க. இலையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்துச்சுங்களா, சரி கிடைக்கும் போதே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே உடச்சிட்டு வந்தாச்சுங்க. சமையலுக்கு கொஞ்சமாக எடுத்து கவரில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து பொடி பண்ணி வச்சிடலான்ட்டுங்க. கிடைக்கும் போதே இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கருவேப்பிலை எப்படி பொடி பண்ணான்ட்டு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் என்னோட ட்ராவலிங்கை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கார்டன் மினி விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.